ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான தந்தை கிருபா அவர்களே, கிஷோர் அவர்களே, எட்வின் அவர்களே, அன்பார்ந்த அருள் சகோதரிகளே, இந்த அருங்கொடை தியானத்துக்காக வந்திருக்கின்ற பாசமான சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, பாஸ்கா காலம் 7 வாரங்கள் கொண்டாடப்படுகிறது. 7வது வாரத்தின் வெள்ளிக்கிழமை என்று கடைசி நாள் சனிக்கிழமை நாளை, அதைத் தொடர்ந்து தூய ஆவியின் பெருவிழா, பெந்தெகோஸ்தே பெருவிழா. இந்த 7 வாரங்களிலும் முதல் வாசகமாக திருத்தூதர் பணியிலிருந்து வாசிக்க கேட்டோம். முதல் வாரங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தூதர் பணியின் பெரும்பகுதி வாசிக்கப்பட்டது. இந்த 7வது வாரத்தில் மிக விரைவாக வாசிக்கப்பட்டு முடிந்து விடுகிறது. செவ்வாய்க்கிழமை 20ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதி, புதன்கிழமையும் அந்த 20ஆம் அதிகாரத்தில், அப்புறம் வியாழன், வெள்ளி, சனி 3 நாளும் 28 அதிகாரமும் முடிந்து விடுகிறது. 3 முக்கியமான பகுதிகள் மட்டும். முதலாக இன்றைய பகுதியிலிருந்து நமக்கு சொல்லப்படுகிற செய்தி, நற்செய்திக்காக பவுல் அடியார் பல முறை விளக்கம் அளிக்க வேண்டியிருக்கிறது, துன்புற வேண்டியிருக்கிறது. எருசலேமிலிருந்து அவர் செசாரியாவுக்கு வந்தார். கவர்னர் ஃபெலிக்ஸ் அவரை சிறையிலிட்டார், பாதுகாக்கிறேன் என்று சொல்லி. இருந்தாலும் யாராவது அவருக்கு லஞ்சம் கொடுப்பார்கள், இவர் விஷயத்தில் தீர்ப்பு சொல்ல என்று காத்திருந்தார். இவர் மீது கொண்ட அக்கறையினால் இவரை வைத்திருக்கவில்லை, ஆதாயம் தேடி வைத்திருந்தார். பிறகு இன்றைக்கு நாம் கேட்ட ஃபெஸ்டஸ், அவரும் அக்ரிப்பா முன், ஏற்கனவே நாம் 9ஆம் அதிகாரத்தில் பவுலினுடைய மனமாற்றத்தை லூக்கா எழுத கேட்டோம். இப்போது இவரே தான் எவ்வாறு மனம் மாறினார் என்று இந்த கடைசி பகுதியிலே 2 முறை தன்னுடைய மனமாற்றத்தை பற்றி எடுத்து சொல்லுகிறார். அல்ல, ஒரு பக்கம் அவருக்கு சொல்லப்பட்ட செய்தி, நீ ஆண்டவருக்கு சாட்சி பகர வேண்டும், ஆண்டவருடைய ஊழியனாக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்படுகிற செய்தி, we are witnesses, we are servants. நாம் எல்லாருமே பவுலை போல ஆண்டவருக்கு சாட்சி பகர வேண்டும். எத்தனை துன்பங்கள் இந்த திருத்தூதர் பணி முழுவதிலுமாக நாம் பார்ப்பது, வேதனை, சிறைச்சாலை, கல்லேறி, பசி, கப்பற்சிதைவு, பல்வேறு துன்பங்கள், இவற்றினூடே சாட்சிய வாழ்வு வாழ்வது பவுலினுடைய முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் மீண்டும் மீண்டும் பவுல் சொல்வது, I served the Lord, I am the servant of God. நம்ம எங்கே போனாலும், எங்கே இருந்தாலும், என்ன வேலை செஞ்சாலும் நம்ம மனசில் இருக்க வேண்டியது, நான் ஆண்டவருடைய சர்வன்ட், ஆண்டவருடைய ஊழியன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. வீட்டில் என்ன வேலை செஞ்சாலும், அலுவலகத்தில் செஞ்சாலும், தொழிற்சாலையில் செஞ்சாலும், எங்கே செஞ்சாலும், வாட் ஆர் வி டூயிங்? ஐ சர்வ் த லார்ட், ஆண்டவருக்கு ஊழியம் புரிகிறேன். 20ஆம் அதிகாரத்திலே பவுல் சொன்னார் அந்த எபேசு நகர மூப்பர்களை பார்த்து, அல்லும் பகலும் நான் பாடுபட்டு உழைத்தேன், கண்ணீரோடும் தாட்சியோடும் ஊழியம் செய்தேன். இன்றைக்கு பாருங்கள், ஃபெஸ்டஸ் கூட எந்த குற்றத்தையும்
பவுலிடம் காண முடியவில்லை. அவரை பற்றி அவர் சொன்னது, இயேசு என்னும் ஒருவர் மரித்தார், ஆனால் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று இந்த பவுல் சொல்கிறார். அதுதான் இவரை பற்றி குற்றம் என்று ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் பெஸ்டஸை பொறுத்தவரை அது குற்றம் அல்ல. அகிரிப்பாவிடமா ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுகிறார், ஃபெலிக்ஸிடமாம் ஆண்டவருக்கு சாட்சியம் சொல்லுகிறார். அவர்தான் பவுல். இன்னும் ஒன்றும் நாம் கேள்விப்படுகிறோம். யாருக்காவது ஒருவருக்கு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றால் குற்றம் சாட்டினால் போதாது, குற்றம் சாட்டப்பட்டவருடைய தன்னிலை விளக்கத்தை நாம் கேட்க வேண்டும் என்பது மரபு. இன்றைக்கு அந்த செய்தியும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பல பேர் பலவிதமாக மற்றவர்களை பற்றி அங்குமொன்றும் எங்கொன்றுமாக பேசி பேரை கெடுப்பார்கள். அது தவறு. யாரை பற்றி என்ன கேள்விப்படுகிறோமோ அவரிடம் கேட்டு உண்மை விளக்கத்தை பெறாமல் அவரை தண்டிப்பதே தவறு என்று இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இந்த ஃபெஸ்டஸ் என்ற ரோமன் கவர்னரும் பவுலுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறார். பிரியமான அருங்கொடையில் ஆர்வமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு மிக முக்கியமாக இன்றைய நற்செய்தி பகுதி, இந்த நாட்களில் எல்லாம் நாம் வாசிக்க கேட்டது யோவான் நற்செய்தியிலிருந்து. இந்த யோவான் நற்செய்தியின் 20ஆம் அதிகாரத்தோடு உயிர்ப்பு நாட்களை தொடங்கினோம். 21ஆம் அதிகாரத்தில் பிற்சேர்க்கை கடைசி அதிகாரம் என்று சொல்லப்படுகிறது. எப்படி ஆண்டவர் மீண்டும் தோன்றினார் என்று சீடர்களுக்கு ஒரு விரக்தி, என்ன செய்வதென்று தெரியவில்லை. கவலையை மறப்பதற்காக வாருங்கள் போவோம் மீன் பிடிக்க. பேதுருவோடு இன்னும் 6 பேர் மீன் பிடிக்க போகிறார்கள். லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே நிகழ்ந்தது போலத்தான் எவ்வளவோ பாடுபட்டும் ஒன்றுமே கிடைக்கவில்லை. உயிர்த்த ஆண்டவர் அவர்களை தேடி வருகிறார். மீன் பிடிக்க சரியான இடத்தை அடையாளம் காட்டுகிறார். மீன் கிடைத்தது. ஆண்டவர்தான் என்று யோவான் அடையாளம் கண்டுகொண்டார். பேதுரு தண்ணீரில் குதித்து ஆண்டவரை நோக்கி வருகிறார். உயிர்த்த ஆண்டவர் அவர்களுக்கு சமையற்காரனாக மாறிவிட்டிருந்தார். ஏற்கனவே அவர்களுக்காக நெருப்பு மூட்டி தயாரித்து வைத்திருந்தார். காலை உணவை அவர்களுக்கு உண்ண கொடுத்தார். ஆண்டவரின் வல்லமையை அவர்கள் கண்டார்கள். ஒன்றும் பேசவில்லை. இப்போது ஆண்டவர் பேசுகிறார். பேதுருவை பார்த்து. பிரியமானவர்களே, இந்த அருங்கொடை தியானத்தின் தலைப்பை பாருங்கள். எதற்காக? இயேசுவை பின்தொடர, சீடத்துவத்துக்கு பயிற்சி பெறுவதற்காக. அதற்கு ஏற்ற மாதிரி தான் இன்றைய வசனம் பாருங்கள். ஆண்டவர் கேட்கிறார், உங்களை கேட்கிறார், என்னை கேட்கிறார். ஏற்கனவே ஆண்டவர் கேட்டார், மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று எல்லா சீடர்களையும் கேட்டார். அடுத்த கேள்வியாக நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பதில் சொன்னார். 2 கேள்விகள் ஒவ்வொரு சீடரிடமும் கேட்கப்படுகின்றன. நான் உனக்கு யார்? என்னை உனக்கு தெரியுமா என்று முதல் கேள்வி. இப்போது மிக மிக முக்கியமான கேள்வி. யோனாவின் மகனாகிய சீமோனே, இவர்களை விட நீ என்னை அதிகமாக அன்பு செய்கிறாயா? இன்னொரு மொழிபெயர்ப்பு, இவற்றை விட அதிகமாக அன்பு செய்கிறாயா என்று கூட.
எத்தனையோ பேர் நம்மை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி ஏமாற்றி விடுகிறார். எல்லாரும் உண்மையானவர்களாக இருப்பதில்லை. நிரந்தரமாக அன்பு செய்பவர் நம் ஆண்டவர் தான். அவர்களின் அன்பை நம்பி நமக்கு கவலை தான் அதிகமாகிறது. இவர்களை விட நீ என்னை அதிகமாக அன்பு செய்கிறாயா? இவற்றை விட, இந்த படகை விட, மீன்களை விட, பொருட்களை விட, உன் வீட்டை விட, சொத்துக்களை விட, நகையை விட, வாகனத்தை விட, இவற்றை விட அதிகமாக நீ என்னை அன்பு செய்கிறாயா? அந்த நண்பர், இந்த உறவினர், இந்த ஆள், இந்த வேலை கொடுப்பவர், ஏன் இந்த ஆயர், இந்த குருவானவர், இந்த அருள் சகோதரி, இவர்களை விட அதிகமாக நீ அன்பு செய்கிறாயா? நீ அவர்களை அன்பு செய்வதை விட என்னை அதிகமாக அன்பு செய்கிறாயா? அவர்கள் என்னை அன்பு செய்வதை விட நீ என்னை அதிகமாக அன்பு செய்கிறாயா? இப்படியெல்லாம் நாம் இதற்கு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், பிற நம்பிக்கையாளர்கள், அவர்களை விட நீ அதிகமாக அன்பு செய்கிறாயா என்னை? ஒரு பக்கம் உன் உறவுகளை, நண்பர்களை நீ அன்பு செய்வதை விட என்னை அதிகமாக அன்பு செய்கிறாயா? அவர்கள் என்னை அன்பு செய்வதை விட நீ அதிகமாக அன்பு செய்கிறாயா? பொருட்கள் மீது தான் உனக்கு அதிகமாக பற்று இருக்கிறதே, அவற்றை விட அதிகமாக அன்பு செய்கிறாயா? கேட்கிறார் பாருங்கள். ஒரு பக்கம் பேதுருவுக்கு அந்த நெருப்பை பார்த்த உடனே ஞாபகம் வந்திருக்கும். அங்கே நெருப்பு மூட்டி குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். அங்கே அவரை கேட்டார், நீ இயேசுனுடைய சீடர் தானே? இல்லை என்று சொன்னார். அதுவும் இல்லாமல் இயேசு சாமி 3 தடவை கேட்குறாரு. இங்கே 3 தடவை சொன்னது அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும் பாருங்க. முதல் ஆட்டுக்குட்டிகளை மேய் என்றார், 2வது ஆடுகளை மேய், 3வது ஆடுகளை மேய் என்றார். 3வது தடவை கேட்கும்போது, ஆண்டவரே உனக்கு எல்லாம் தெரியுமே, ஒன்றுமே பேச முடியல, தற்காப்பே கிடையாது, உமக்கு எல்லாம் தெரியுமே, நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை அறிவீர். இதிலும் கிரேக்க மொழியில் வேறு வார்த்தைகள். முதல்ல அகாப்பே என்ற பரந்த அன்பு, 2வது ஃபீலையன் என்ற வார்த்தை, அது என்னன்னு கேட்டால் நட்பு மாதிரி, அத்தகைய அன்பு. இது தாராளமான அன்பு. வேறு வார்த்தைகள் நம்ம தமிழில் எல்லாத்துக்கும் அன்பு செய்கிறாயா, அன்பு செய்கிறாயா என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். இன்றைக்கு அல்லது இந்த தியானத்தின் நிறைவில், ஆண்டவரே உம்மை எனக்கு தெரியும், உம்மை நான் அன்பு செய்கிறேன், ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், ஆண்டவரே உம்மை அன்பு செய்கிறேன், இன்னும் அன்பு செய்ய விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்வது, என்னை தெரியுமா, என்னை அன்பு செய்கிறாயா? நீ செய்ய வேண்டியது இதுதான். ஒருவரை அன்பு செய்ய வேண்டும். உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அன்பு செய்ய வேண்டும். உன் கணவரை, உன் மனைவியை, உன் பெற்றோரை, உன் பிள்ளைகளை, உன் உடன் பிறப்புகளை, தேவையில் இருப்பவர்களை அக்கறையோடு பாதுகாத்து நீ என்னை அன்பு செய்கிறாய் என்று நிரூபித்து காட்டு என்று ஆண்டவர் கேட்கிறார். சில பேர் தேவையில் இருக்கின்ற, துன்புறுகின்ற, வேதனையில் வாடுகின்ற குடும்பத்தாரை, பிள்ளைகளை, கணவரை, மனைவியை கண்டுகொள்ளாமல் ஆண்டவரே ஆண்டவரே என்று ஜெபிக்கிறேன் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆண்டவர் சொல்வது, நீ என்னை அன்பு செய்கிறாயா, என்னை உண்மையாகவே தெரிந்திருக்கிறாயா, நான் உன் தலைவரா, நீ என் சீடரா? அப்படியானால் என் ஆடுகளை மேய், என் ஆட்டுக்குட்டிகளை மேய், தேவையில் இருப்பவர்களை அக்கறையோடு கண்காணி. இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு கேட்பது பாருங்கள். பிறகுதான் ஆண்டவர் சொன்னார், அன்பு செய்வதன் வெளிப்பாடு, சீடத்துவத்தின் வெளிப்பாடு. நீ இளைஞனாய் இருந்தபோது நீ விருப்பமான இடத்துக்கு சென்றாய். இனிமேல் நீ போக வேண்டியது ஆண்டவர் காட்டுகின்ற பாதை. ஆண்டவர் காட்டுகின்ற பாதை தான் உன்னுடைய பாதை. நீ இளைஞனாய் இருந்தபோது உனக்கு விருப்பமானதை செய்தாய். இப்போது நீ கைகளை விரித்து
எடுத்து கொடுப்பாய், வேறொருவன் உன்னை கட்டி இழுத்துச் செல்வான். ஆண்டவர் போகச் சொல்லுகின்ற இடத்துக்கு போவது, ஆண்டவர் செய்ய சொல்லுகின்ற வேலையை செய்வது, இதுதான் சீடத்துவம். நற்செய்தியாளர் அதற்கு விளக்கம் சொல்லுகிறார். அவர் எத்தகைய மரணத்தால் தம்மை மகிமைப்படுத்துவார் என்பதை குறிப்பிட்டு இயேசு இவ்வாறு சொன்னாராம். பாருங்கள், மீண்டுமாக அழைப்பு. திருமுழுக்கு பெற்றபோது ஆண்டவர் வா, என்னை பின் செல், என் பின்னே வா என்று கூப்பிட்டார். புது நன்மை வாங்கிய போது, உறுதி பூசுதலின் போது ஆண்டவர் அழைத்தார். அதே ஆண்டவர் வா, என் பின்னே வா, எனக்காக துன்புறு, எனக்காக பாடுபடு, என்னை நோக்கி ஜெபி, எனக்கு சாட்சி பகர்ந்து நீ வாழ வேண்டும். ஆண்டவர் கூப்பிடுகிறார். அழைப்பு வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்வு, அர்ப்பண வாழ்வு, துன்பங்கள் நிறைந்த வாழ்வு. துன்பத்தினால் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், நான் கூட சொன்னேன் 17ஆம் அதிகாரத்தில், என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி அவரை நான் மகிமைப்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் மகிமைப்படுத்த வேண்டும் கடவுளை. எப்படி? அவருக்காக துன்புறுவதன் வழியாக. அவர் சாயலில் உள்ள நம் குடும்பத்தாருக்காக துன்புறுவதன் வழியாக. வேதனையில் வாடுவோர் அவர்களுக்காக துன்புற்று அவர்களுடைய துன்பத்தை இன்பமாக மாற்றுவதன் வழியாக. இதுதான் சீடத்துவ வாழ்வு. ஆண்டவர் இன்றைக்கு நம் எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கிறார். ஒரு பக்கம் பவுலை உற்று பார்க்கிறோம், இன்னொரு பக்கம் பேதுருக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை உற்று பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசுவை உற்று பார்க்கிறோம். உண்மையாகவே அவருடைய சீடர்களாக வாழ அவரை அதிகம் தெரிந்து கொள்வோம், அதிகம் அன்பு செய்வோம், பின்பற்றுகிறோம் என்பதை அவருக்காக மகிழ்ச்சியோடு, விடாமுயற்சியோடு, துடிப்போடு, துன்புற்று நிரூபித்து காட்டுவோம். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நமக்காக பரிந்து பேசுவாராக. ஆமென்.